சனிதோஷம் நீங்கும் ரகசியம். நலபுராணத்தின் அதிசயம். இது நம்பிக்கையையும் பொறுமையையும் இறையருளின் பேராற்றலையும் நினைவூட்டும் ஒரு பழமையான கதை. சனி பாதிப்பால் மனம் தளர்ந்தவர்களுக்கு ஆறுதலாக விளங்கும் நலபுராணத்தின் சாரத்தை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ராமாயணம் மகாபாரதம் காலத்திற்கும் முற்பட்ட காலம். நிடத நாட்டில் மாவிந்த நகரை தலைநகராகக் கொண்டு வீரசேனன் ஆட்சி செய்தார். அவரது மகன் நளன் அழகிலும் அறிவிலும் தர்மத்திலும் சிறந்தவன். ஒருநாள் நளன் அரண்மனை தோட்டத்தில் உலாவி வந்தபோது சில அன்னப்பறவைகளை கண்டார். அப்போது ஓர் அழகிய அன்னப்பறவை பறந்து வந்து அவனது அருகில் நின்றது. நளன் அப்பறவையின் அழகினைக் கண்டு வியந்தான். நளன் மேலும் ஆச்சரியமடையும் வகையில் அப்பறவை இனிய மொழியில் பேசியது. அன்னப்பறவை நளனிடம், மன்னா, நீ பேரழகு உடையவனாகவும் அறிவாற்றல் உடையவனாகவும் மக்களின் நலனில் அக்கறை உடையவனாகவும் விளங்குகிறாய். நற்குணங்கள் உள்ள உனக்கு மனைவியாக வரும் பெண்ணும் அழகாகவும் அறிவுடையவளாகவும் குணவதியாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண் ஒருத்தி இருக்கிறாள். அவள் விதர்ப்ப நாட்டில் குண்டினபுரம் நகரை தலைநகராகக் கொண்டு ஆண்டவரும் பீமசேனன் எனும் மன்னனின் மகள் தமயந்திதான் என்று கூறியது. மேலும் தமயந்தியின் அழகினை வர்ணித்தது. இதனை கேட்ட நளன் தமயந்தியை பார்க்காமலேயே அவள் மேல் காதல் கொண்டான். அப்போது அந்த அன்னம் நளனிடம், தமயந்தியிடம் தூது செல்லவா என கேட்டது. அதற்கு நளனும் சம்மதம் தெரிவிக்க உடனே பறந்து சென்ற அன்னம் தனிமையிலிருந்த தமயந்தியிடம் நளனுடைய பெருமைகளை ஓர் பாடலாக பாடியது. இதனை கேட்ட தமயந்தி நளன் மேல் காதல் கொண்டாள். இந்நிலையில் தமயந்திக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சுயம்வரத்திற்கு இளவரசர்களும் வானுலக தேவர்களும் வந்தார்கள். அவ்வாறு வந்த தேவர்களில் சனி பகவானும் ஒருவர். தேவர்கள் அனைவரும் தமயந்தி நளன் மேல் காதல் கொண்டுள்ளாள் என அறிந்து நளனைப் போலவே உருவம் கொண்டு அங்கு வந்தார்கள். நிஜ நளனும் வந்திருந்தான். நளனின் கழுத்தில் மாலை அணிவிக்க வேண்டும் என்ற ஆவலோடும் விருப்பத்தோடும் வந்த தமயந்தி அங்கு நளன் போலவே 6 பேர் நிற்பதனைக் கண்டு ஒரு கணம் திகைத்துப் போனாள். பின்னர் தேவர்கள் கண் இமைகளை இமைக்க மாட்டார்கள் என்பது நினைவுக்கு வர புத்திசாலியான தமயந்தி உண்மையான நளனுக்கே மாலையிட்டாள். நள தமயந்தி திருமணம் இனிதே நடைபெற்றது. திருமணத்திற்குப் பிறகு நளன் தன் மனைவியான தமயந்தியை நிடத நாட்டிற்கு அழைத்துச் சென்றான். சுயம்வரத்திற்கு வந்து ஏமாந்து போன தேவர்கள் அத்தனை பேரும் கடும் கோபம் கொண்டார்கள். இதனால் இந்திரனும் அவனுடன் வந்த தேவர்களும் சனி பகவானிடம் நளனை பிடித்து துன்புறுத்தும்படி கூறினர். இந்நிலையில் நளனுடைய தந்தை நளனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அரசனாக அறிவிக்கிறார். நிடத நாட்டின் மன்னனாக நளனுக்கு முடிசூட்டப்படுகிறது. நளன் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவனாக நல்லாட்சி புரிந்து வந்தான். நள தமயந்தியின் இனிய இல்லறத்தின் பயனாக 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அவர்கள் இந்திரசேனன் இந்திரசேனா ஆகும். தக்க சமயத்தினை எதிர்பார்த்து சனி பகவான் காத்து கொண்டிருந்தார். ஒருமுறை பூஜைக்கு தயாரானபோது சரியாக கால் கழுவவில்லை. இதனையே காரணமாக கொண்டு சனி பகவான் 7½ ஆண்டுகள் நளனை பீடித்தார். அதுவரையில் சரியாக சென்று கொண்டிருந்த நளனின் வாழ்வில் துன்பங்கள் தொடங்கின. இதனால் புஷ்கரனோடு சூதாடி நளன் தன் அரசாட்சியை இழந்தான். மனைவியோடு காட்டில் வாழ்ந்தான். அப்போது மனைவியையும் இழந்தான். கணவனை காணாததால் தமயந்தி தந்தையோடு சென்று வசித்தாள். தமயந்தியை பிரிந்த நளன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான். அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கிச் சென்றது. இதையடுத்து அவன் வாகுகன் என்ற பெயரில் அயோத்தியின் அரசனாக இருந்த ரிதுபண்ணனிடம் தேரோட்டியாக சேர்ந்தான். இவ்வாறாக நளன் தேரோட்டியாகவும் தமயந்தி தன் தந்தை வீட்டிலும் வாழ்ந்து வருகிறார்கள். காலங்கள் உருண்டோடி 12 வருடங்கள் முடிவடைந்தன. இந்த நிலையில் தனக்கு மீண்டும் சுயம்வரம் என்றால் நளன் தன்னை தேடி வருவான் என்று நினைத்தாள் தமயந்தி. தன் தந்தையிடம் கூறி அதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சென்னாள். ரிதுபண்ணன் சுயம்வரத்திற்கு புறப்பட்டான். அவனது தேரோட்டியாக நளனும் அங்கு வந்தான். அவள் நினைத்தபடியே அச்சுயம்வரத்திற்கு அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நளன் வந்தான். அன்றுதான் சனி பகவான் நளனை விட்டு விலகும் நாள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் நேர்மையாக இருக்கும் நளனை பார்த்த சனி பகவான் அவனை விட்டு விலகி சென்றார்.
தேரோட்டியாக இருந்த நளனையும் தமயந்தி அடையாளம் கண்டாள். நளன் கார்கோடன் அளித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய உருவை மீண்டும் பெற்றான். அவனை கண்டறிந்த தமயந்தி அவனுக்கு மாலையிட்டாள். நளனும் தமயந்தியும் மீண்டும் இணைந்தனர். பின்னர் பரத்வாஜ முனிவரின் வழிகாட்டுதல் படி திருநள்ளாறு திருத்தலம் வந்து தீர்த்தமுண்டாக்கி நீராடினார். அங்கு தர்ப்பாரண்யேஸ்வரருக்கு மலர்கள் சூட்டி வழிபாடு செய்தான். பின்னர் திருநள்ளாறு திருத்தலத்தில் தர்ப்பாரண்யேஸ்வரரை ஆழ்ந்த பக்தியுடன் வழிபட்ட நளனுக்கு 7.5 சனி முற்றிலுமாக விலகியது. இழந்த செல்வமும் மரியாதையும் மீண்டும் அவரிடம் வந்து சேர்ந்தது. தன்னால் மிகவும் துன்பப்பட்ட நளனிடம் சனி பகவான், நளவேந்தே, வேண்டிய வரம் கேள் என்றாராம். உடனே நளன், சனி பகவானே, நான் பட்ட துன்பம் யாருக்கும் ஏற்படக்கூடாது. என் மனைவி பட்ட துன்பமும் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது. வருங்காலத்தில் எனது கதையை படிப்பவர்களை உங்களால் எந்தவிதமான துன்பமும் வரக்கூடாது என்ற வரத்தை கேட்டான். நளனே, உன் கதையை கேட்போரை படிப்போரை நான் துன்புறுத்த மாட்டேன் என்று உறுதி கூறினார். எனவே சனி பாதிப்பு உள்ளவர்கள் நளபுராணம் பாராயணம் செய்து திருநள்ளாறு திருத்தலத்தில் வழிபட்டால் சனியால் உண்டாகும் அனைத்து விதமான தோஷங்களும் விலகிவிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் சூப்பரான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.